வணக்கம். எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு பதிவு ஒன்று போகணுன்னு ஆசை. எங்கள் வீட்டில் என் தம்பிக்கு பொண்ணு வீடு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பார்க்குறதுக்கு. அதனால் என் தங்கச்சி, நான் எல்லோரும் வந்திருந்தோம். அவங்க வீட்டுக்காரர், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் வந்திருந்தோம். சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையிலே ஒரு 10 மணிக்குள்ளே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 10 மணி 11 மணிக்கெலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தோம். நல்லபடியாக வந்தாங்க, போனாங்க. வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்ல, ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கல்ல, க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒரு 8 பேர், இவங்கள மாதிரியே இவங்களோட சேர்த்து மொத்தம் 9 பேர். இவங்க அம்மா மொத்தம் 10 பேர் கூடியில் போட்டு கவுத்து வச்சுருந்தோம். சரி, பொழுது வந்துச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு திறந்து விட்டோம். திறந்து விட்ட உடனே திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசிலாம் போட்டு தண்ணியெலாம் வச்சோம். சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, கழுவுறது, முழுவுறதுன்னு ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க மட்டும் தனியாக ஓடுறாங்க தலை தெறிக்க. என்னடா இதுன்னு பார்த்தா அவங்க அம்மாவையும் காணோம், அம்மா கூட இருந்த மீதி கோழி குஞ்சுங்களையும் காணோம். சரி, ஓகே, என்னமோ ஆச்சோ என்னவோ தெரியல, இல்லை அம்மா எங்கேனாச்சும் இது வீட்டுக்கு வந்தது தெரியாமல் அவங்க அம்மா வேறு எங்கேயாச்சும் இருக்கோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்த வேலைங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டோம். அவங்க வந்துட்டு போகிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தேட ஆரம்பித்தோம். கோழியும் கிடைக்கல, அந்த 8 கோழி குஞ்சுங்களும் கிடைக்கல. ஒரே நாளில் அனாதி ஆயிடுச்சுங்க இது. நம்மளாம் அதுக்கு நம்மக்கிட்டலாம் அது இருக்குமா சொல்லுங்கள்? ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கா, ரொம்ப கத்துறா. அவங்க அம்மா இருந்ததுன்னு அதுக்கு காலையில் வரைக்கும் அவங்க அம்மா கூடவே சுற்றிட்டு இருந்துட்டு திடீர்னு அவங்க அம்மா இல்லைன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? கத்திகிட்டே இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நாங்களும் கடவுளாக வேண்டிகிட்டே இருந்தோம், எங்கேயாச்சும் இருந்தோம் அவங்க அம்மா வந்துடக்கூடாதா, அந்த 8 கோழி குஞ்சும் அந்த அம்மா வந்துடக்கூடாதான்னு ரொம்ப கஷ்டமாக தேடிட்டே இருந்தோம். தோப்புலாம் போய் தேடணும், செடி கொடி எல்லாத்துலேயும் போய் தேடணும். அது இருக்கிறதுக்கு நான் சிம்டமே இல்லை. அது இருக்குது, அந்த கோழி இருக்குதுன்னு எந்த அறிகுறியுமே இல்லை. கடைசியாக நானும் போய் தேடிட்டு கால் வலி தான் மிச்சம். பாவமாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே நாளில் அனாதியாகவும் ஆயிடுச்சு. இப்படி கற்றுது பாருங்கள். இதுக்கு எதுக்கு அந்த கடவுள் இதை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், இப்படி அனாதி ஆக்கணும், அழ வைக்கணும், கத்த வைக்கணும்? பாவம் இல்லை? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் நாங்கள் ஏதாச்சும் பண்ணி அதுங்களை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும். அப்படிலாம் வைக்காமல் அம்மா கூட இருக்குல்ல, அது அம்மா பார்த்துக்கும். ஏன்னா நாங்கள் போய் தொட்டாலுமே எங்களை சீறிட்டு வரும், கொத்துறதுக்கு, அடிக்கிறதுக்கு, ஒரு மாதிரி ரக்கையெல்லாம் விரிச்சிக்கிட்டு வரும். எங்களையே அப்படி பண்ணுதே, வேறு எதையும் தொட விடாது அப்படின்னு நாங்கள் ஒரு நினப்பில் இருந்துட்டோம். எங்களுக்கு வேலை வேறு வீட்டில் அதிகமாக இருந்தது. கஷ்டமாக இருக்குதுங்க. இப்படி ஒரு கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது இல்லை? பாவமாக இருக்குங்க. நம்ம இது அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, நம்ம கையிலே பிடிப்படாதுங்க. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நம்ம போனோம்னா அப்படி ஓடுங்க, நம்மளை தொடவே விடாதுங்க. ஆசையாக இருக்கும் தூக்கி கொஞ்சலாமான்னு. இப்போ அவங்க அம்மா போனதுக்கப்புறம் சொல்கிறேன், நாங்கள் போனால் எங்கள் பின்னாடியே வருது, நாங்கள் போனால் எங்கள் காலிலே சுற்றி சுற்றி வருது. தூக்கி இப்படி வச்சுக்கணும், இல்லை கையில் வச்சுக்கணும், மடியில் வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கினா தூங்குது.
அதுக்கும் ஒரு ஆள் அரவணைப்பு தேவையில்லை. குழந்தை தானே, இதுவும் குழந்தை தானே. ம், எம்மு குழந்தை தானே. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. வா, தூக்கம் வருது, அந்த அம்மாவுக்கு தூக்கம் வருது. நான் இருக்கேன்டி சொல்ல உனக்கு. ம், நான் இருக்கேன், ஓகேவா? யூ டோன்ட் ஃபீல். நான் இருக்கேன்டி சொல்லும். உடம்புலாம் அரிக்குது, சொரிஞ்சு விடணும். ம், உடம்பு அரிப்பு தாங்க முடியல அம்மாவுக்கு, சொரிஞ்சு விடணும். சொல்லு, உங்கள் அம்மாவை எங்கே விட்ட சொல்லு. ஏன் இப்படி தனியாக விட்டுட்டு ஓடியாந்த? வந்து எங்களை அப்பயே கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. நீ வந்ததான், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். தூங்குது. கண்ணை மூடி மூடி தூங்குறா. இப்போ கண்டுபிடிக்க முடியாது இது பையனா பொண்ணான்னு, இப்போ கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆகணும், இன்னும் ஒரு 10-15 நாள், சாரி 1 மந்த்துக்கு மேலே ஆனால் தான் அது பையனா பொண்ணான்னு தெரியும். அந்த ரெக்கை முளைக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபேஸ் கட் மாறும், அது வரைக்கும் இது பையனா பொண்ணானே தெரியாது இல்லடி. ஆனால் நாங்கள் வாடி பொடி தான் சொல்லுவோம். சரி கத்தாத, என்ன பண்ணுறது சொல்லு. ம், கத்தாதம்மா. கத்தனா என்ன பண்ண சொல்லு, கத்தனா என்ன செய்யலாம்? ம், கடவுள் தான் உனக்கு துணையாக இருக்கணும். ம்.